ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, நாமக்கல் பங்கின் நம்பிக்கையாளர்களே, திருவிழாவுக்காக மற்ற ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, முக்கியமாக இன்றைக்கு சூப்பராக ட்ரெஸ்ஸு சம்மனசுகள் மாதிரி அணிந்து கொண்டு புது நன்மை உறுதி புசல் பெற காத்திருக்கின்ற அன்பு செல்வங்களே, நாம் யாராவது ரொம்ப அன்பு செய்கிறோம் சிலரை என்றால், நான் இந்த நாட்களில் அடிக்கடி சொல்லுவேன். முதல்ல பார்த்த உடனே எல்லாரும் என்ன கேட்குறாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். பிள்ளைகளாக இருந்தால் அதோடு சேர்ந்து நன்றாக ஆடை உடுத்த எடுத்து கொடுக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா அன்போடு தான் இதையெல்லாம் தைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஏன் ஒரு சிலர் கடன் வாங்கி கூட வாங்கி கொடுத்திருப்பார்கள். அடுத்தது ஒரு நல்ல வீடு இருக்கணும், யாரை அன்பு செய்கிறோமோ அவர்களுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கணும் என்று நினைப்போம். இன்னும் அதிகமாக நீங்கள் படிக்க வேண்டும், ஒரு நல்ல வேலைக்கு வர வேண்டும், போதுமான காசு கையில் இருக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இதை தாண்டி இன்னும் அதிகமாக நம் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துவது எப்படி தெரியுமா? சர்வேஸ்வரன் மனுஷனை எதுக்காக உண்டாக்கினார் என்று சின்ன பிள்ளையில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. தம்மை அறிந்து சிநேகித்து சேவிக்கவும் அதனால் மோட்சத்தை அடையவும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல். வீடு கொடுக்கறது, ட்ரெஸ்ஸு தச்சு கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இதை தாண்டி நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய இல்லத்துக்கு ஒரு நாளைக்கு போக வேண்டும். வாழ்க்கை பாதையினுடைய நிறைவில் வாழ்க்கையை முடித்துவிட்டு நம்ம எல்லாரும் மோட்சம் போகணும். அப்படிதான் நம்ம எல்லாம் ஆசைப்பட வேண்டும். நீங்கள் போக வேண்டும், நானும் போகணும், நம்முடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாம் நல்ல விதமாக வாழ்ந்து மோட்சத்துக்கு போகணும். அதுதான் நம்முடைய ஆசை. அதற்கு நம்முடைய வழி என்னவென்றால், நம்ம எல்லாருமே குழந்தையாகவே திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்றோம். உண்மைதானே? ஞானஸ்நானம் பெற்றோம். அந்த திருமுழுக்கினால் என்ன நிகழ்ந்தது? நாம் கடவுளின் பிள்ளையாகிறோம், திரு அவையின் பிள்ளையாக. நம்முடைய பிறப்பு நிலை பாவம் தீர்ந்து போய்விட்டது, செயல் வழி பாவமும் மன்னிக்கப்பட்டது. திருமுழுக்குக்கு பிறகு செய்கின்ற பாவம் தான் ஒப்புரவு அருள் அடையாளம் வழியாக, பாவ சங்கீர்த்தனம் வழியாக மன்னிக்கப்படுகிறது. திருமுழுக்கின் போதும் செயல் வழி பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு விதத்தில் தந்தை, மகன், தூய ஆவி ஏற்கனவே நமக்கு சொந்தமாகிவிட்டார். அவர் பெயரால் தான் திருமுழுக்கு நாம் பெற்றுக்கொண்டோம். அப்போதே நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள் ஓரளவு. அப்போதே இயேசுவின் பணியிலே பங்கு பெற தொடங்கிவிட்டீர்கள். அதை தாண்டி இன்றைக்கு புனிதமிகு நற்கருணையில் ஆண்டவர் சில பிள்ளைகளுக்கு வரப்போகின்றார் முதன்முறையாக. சில பேர் ஏற்கனவே புது நன்மை வாங்கிவிட்டீர்கள். ஆண்டவர் இந்த உலகை விட்டு போகும்போது நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த புனிதமிகு நற்கருணை. இந்த நற்கருணையை பொறுத்த மட்டில் நாம் எல்லாரும் பக்தியோடு பூசையில் பங்கெடுக்கணும். இன்னைக்கு ஆயர் வந்திருக்கிறாரு, எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இப்படி தான் திருப்பலி இருக்கணும். அங்கே ஓடக்கூடாது. பக்தியோடு பங்கெடுக்க வேண்டாம்.
இப்போ பாடல் எல்லாம் தயாரிக்க வேண்டும் என்றால் முன்பே, சில ஊரில் நான் பார்த்துருக்கேன், என்னன்னா நான் பிரசங்கம் வைக்கும்போது தான் அடுத்த பாட்டு என்னன்னு தேடிட்டு இருப்பாங்க சில ஊரில். அப்புறம் என்ன சில பேர் என்ன செய்வாங்க, அப்போ தான் விசுவாசிகள் மன்றாட்டி எழுதிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா அது, நம்ம சொல்கிறத இவங்க கேட்கவே மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக போயிடும். நீங்கள்லாம் அப்படி செய்யல. அக்கறையோடு, ஆர்வத்தோடு, அன்போடு ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்க வேண்டும். அன்றைக்கு எம்மாவு சீடர்கள் சொன்னார்கள், வழியில் அவர் வார்த்தையை தெளிவாக்குகையில் நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று கேட்டார்கள். பேதுருவினுடைய போதனையை கேட்ட அந்த மக்கள் எல்லாரும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போதும் நீங்கள் எல்லாரும் வெளியே சென்று நல்லது செய்வேன், கஷ்டப்பட்டு உழைப்பேன், கனிவோடு நடந்து கொள்வேன் என்று போக வேண்டும். அதற்குத்தான் நமக்கு இறை வார்த்தை. திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுக்க வேண்டாம், தகுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்க வேண்டும். கிறிஸ்துவின் திரு உடலை நாம் தகுதியான உள்ளத்தோடு வரவேற்க வேண்டும். இரண்டாவது கடமை. மூன்றாவது, நற்கருணையில் இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அதனால்தான் எல்லாரும் இந்த கோயிலில் வந்து பக்தியாக ஜெபிக்கணும். திறந்திருக்கிற நேரத்தெல்லாம் கோயில் காம்பவுண்ட்லேயும் கொஞ்சம் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். இது நம் எல்லாருடைய கடமை. குறிப்பாக அன்பான குழந்தைகளே, நன்மை வாங்குங்கள், நன்மை செய்ய சக்தி கிடைக்கும். ஆண்டவர் தம்மையே பிட்டார். பிட்டார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் நம்மை பிட வேண்டும் என்ற அர்த்தம். ஆண்டவர் தம்மையே கொடுத்தார், நாம் நம்மையே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம். அந்த வாழ்வுக்கு நம்மை தயார் செய்வதுதான் நாம் பங்கு பெறுகின்ற புனிதமிகு திருப்பலி. நன்மை வாங்கினா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சக்தி கிடைக்கும். அன்னை தெரேசாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அம்மா கிட்ட கேட்டாங்களாம், எப்படிம்மா இவ்வளவு நல்லது செய்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க, மற்றவர்களுக்காக துன்புறுகிறீர்கள், மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறீர்கள் கேட்கும்போது எல்லாம் திருப்பலி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பூசையிலுமே ஒரு அற்புதம் நடக்குது. நம்ம வந்து அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக எடுத்துகிட்டு வரோம். ஆனால் பீடத்தில் அந்த அப்பமும் ரசமும் ஆண்டவர் இயேசுவாக மாறுகிறது. பிறகு நாம் அந்த ஆண்டவருடைய திரு உடலை இரத்தத்தை பெறும்போது நாம் ஆண்டவராக மாற வேண்டும். இயேசுவின் திரு உடல், இயேசுவின் திரு ரத்தம் நமக்கு வரும்போது இயேசுவினுடைய மனநிலை, மென்மை, கனிவு, இரக்கம், ஒற்றுமை, கடின உழைப்பு எல்லாம் நம் ஆண்டவர் வாழ்ந்து காட்டினார், கற்பித்தார். நாம் அவ்வாறு வாழ. அடுத்தது தூய ஆவி. இந்த தூய ஆவியை இன்றைக்கு உறுதிப்பூசல் வழியாக நீங்கள் பெறும்போது ஒரு வேர்த்தல பக்குவம் அடைந்த நம்பிக்கையாளராக மாறுகிறீர்கள். இவ்வளவு நாள் குழந்தை பிள்ளைங்க, இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. உங்களுக்கு தெரியும், திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரத்தில் தூய ஆவியானவர் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மேலும் இறங்கி வந்தார். உடனே முதல் புதுமை என்னன்னா, அவங்க ஒரு மொழியில் பேசினாங்க, எல்லா மொழியிலும் கேட்குது. அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணும். எனக்கு இன்னைக்கு ஆசை, உறுதி பூசல் கொடுக்க போகிறோம், தூய ஆவி வந்தபோது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழ்லே பேசினா நான் சொல்கிறது உனக்கு புரியலையே அப்படின்னு வீட்லேயும் சண்டை போடுறாங்க, பங்குலையும் சண்டை போட்டுக்கிறோம். ஒற்றுமை இல்லைன்னா உறுதி பூசல் கொடுத்து என்ன பிரயோசனம்? அன்றைக்கு தூய ஆவியார் இறங்கி வந்தார். நாமக்கல் பங்கு மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். பல்வேறுபட்ட மக்கள், ஏழைகள், பணக்காரர்கள், ஒற்றுமையை வளர்ப்பவர்கள் தான் தூய ஆவியை பெற்றதன் அடையாளம். இல்லைன்னா தீய ஆவி, கெட்ட ஆவி, சாத்தான் பிடித்திருக்கிறவர்கள் தான் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. உங்களெல்லாம் சாத்தான் பிடிச்சிருக்கக்கூடாது,
சில பேர் எப்போ தெரியுமா சண்டை போடுறாங்க? அன்பார்ந்த குழந்தைகள், நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? தண்ணி போட்டான்னா சண்டை போடுறோம் இல்லை தானே? எனக்கு ஒரு ஆசை, இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் குடிக்க மாட்டாங்க, நீங்கள்லாம் வந்து இந்த குடிகாரன் சொல்லி யாருமே சொல்லக்கூடாது. குடிகாரனை பார்த்தாவே நமக்கு பயமாக இருக்குது. என்னுடைய உறவினர்கள் யாராவது ஒரு குடிகாரனை கட்டிக்கிட்டா, ஐயோ ஒரு நாள் என்னால் இவங்களை தாங்க முடியலையே, இந்த பொண்ணு பாவம் வாழ்நாளெல்லாம் இவங்ககிட்ட அவதிப்படுதே என்று கண்ணீர் விடுவதுண்டு. நான் அவர்களுக்காக ஜெபிப்பதுண்டு. நாம் இருப்பது மற்றவருடைய மகிழ்ச்சிக்காக, மற்றவர்களை கொடுமைப்படுத்த அல்ல. நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? தம்பிங்களா இருப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க. இருப்பீங்க. ஆமா. கனிவு, இரக்கம், கடின உழைப்பு, குடும்பத்தை வாழ வைப்பது, மற்றவர்களிடமிருந்து கெட்ட பழக்கத்தை கற்றுக்கொள்ளாது. அப்படிப்பட்டவங்களாம் என் பக்கத்திலே வரக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் பாருங்க. அன்றைக்கு ஒற்றுமை இருந்தது, சண்டை இல்லை. குடியினால் சண்டை, எவனுக்கு கேடு, எவனுக்கு காரணம் இல்லாமல் கண் வீக்கா, எவனுக்கு படுகொழி. பழமொழி ஆகமத்தில் வாசிக்கிறோம், இவையெல்லாம் நாள் முழுவதும் குடிப்பழக்கத்தில் இருப்பவனுக்கு அன்றோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனம் மாறு, ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள். அதே போல பாருங்க, அன்னைக்கு நிகழ்ந்தது, அவங்களுக்கு ஒரு துணிச்சல் வந்தது. கெட்டது செய்ய துணிச்சல் வேண்டாம், நல்லது செய்ய துணிச்சல் வேண்டும். அந்த திருத்தூதர்களை அடித்தார்கள், சிறையிலே போட்டார்கள். பேதுருவும் யோவான் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியாது, உண்மையை தான் பேசும். நாங்கள் கடவுளுக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும், மனிதருக்கு அல்ல. அடிபட்டதை பற்றி, துன்புற்றதை பற்றி மகிழ்ச்சி அடைந்தார்களாம். அந்த சக்தியை கொடுக்க நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக நன்றா படிக்கணும், ஒழுக்கமா நடந்துக்கணும், கெட்ட பழக்கம் எதுவும் வரக்கூடாது. இப்படி சாட்சிய வாழ்வு வாழத்தான் இன்றைக்கு தூய ஆவியானவர் உங்கள் மீது வரப்போகிறார். இது மகிழ்ச்சி. இந்த நல்ல நாளிலே தான் நம்முடைய பங்கின் பெருவிழா கிறிஸ்து அரசர். பாருங்க, இது 100வது விழா. ஆக்சுவலா ஏன்னு கேட்டால் 1925ஆம் ஆண்டு தான் இந்த திருவிழா ஏற்படுத்தப்பட்டது திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்களால். இந்த உலகத்தில் பெரிய பெரிய அரசர்கள்லாம் இருக்கிறாங்க, யார் யாரோ அநியாயம் பண்ணுறாங்க, இன்னும் யார் யாரோ தலைவர்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த தலைவர்களால் வாழ்வு வந்ததை விட அழிவு வந்தது தான் அதிகம் என்று சொல்லி திருத்தந்தை 100 வருஷத்துக்கு முன்னாடி அனைத்துலகத்திற்கும் அரசர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்று அவரை கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். 1925ஆம் ஆண்டு, இன்னைக்கு 2024 100வது ஆண்டு இந்த விழாவை கொண்டாடுது. அந்த அரசரை பற்றி நாம் இன்றைய வாசகத்தில் பிள்ளைங்க அருமையாக வாசித்தாங்க. முன்னுரை, தியான பாடல் எல்லாம் சூப்பராக இருந்தது. நன்றாக தயாரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே அந்த தயாரிப்பு மட்டுமல்ல, நம் வாழ்வை தயாரிக்க வேண்டும். அவர் வருகிறார். தானியேல் ஆகமத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அந்த மக்கள் அடிமைத்தனத்தில் மிகவும் வேதனையிலே வாடினார். கவலைப்படாதீங்க, மனுமகன் போன்ற ஒருவர் வருகிறார். ஆட்சி அவருக்குத்தான், மாட்சி அவருக்குத்தான். 2வது வாசகத்திலும் நாம் கேட்டோம், இந்த மனுமகன் இந்த கடவுளின் செம்மறி துன்புற்று வாழ்வு கொடுத்தவர். அகரமும் நகரமும் நானே. ஆ வந்து முதல் எழுத்து, நான் கடைசி எழுத்து, ஆல்பாவும் ஒமேகாவும். கிரேக்க மொழியில் முதலும் முடியும் நான் தான், கடவுள் தான், நான் ஆட்சி செய்வேன் என்று ஆண்டவருடைய ஆட்சியை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை பார்த்து பிலாத்து கேட்கிறார், நீ யூதர்களின் அரசனா?
அவர் தான் வந்து நீதிபதி மாதிரி கேள்வி கேட்குறார். இங்கே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்ட இயேசு அவனை திருப்பி கேட்குறார், நீயா கேட்குறியா, வேற யாராவது சொன்னாங்களா? நான் அரசன் சொன்னால் நீ ஏற்றுக்க தயாராக இருக்கிறியா? அதான் ஆண்டவர் திருப்பி கேட்கிறார், நீயாகவே இதை சொல்லுகிறாயா அல்லது வேறு யாராவது என்னை பற்றி உம்மிடம் கூறினரா? உடனே அவரு பதில் சொல்றார், உன்னை யாரு இங்க ஒப்படைச்சிருக்காங்க, குற்றவாளியா? அதை வந்து நினைச்சு பாரு என்று ஆண்டவர் சொன்னார், மேலிருந்து கொடுக்கப்படவில்லை என்றால் உனக்கு எந்த அதிகாரமோ கிடைக்காது அப்படின்னு சொன்னார். என்னுடைய ஆட்சி என்ன தெரியுமா? உண்மைக்காக சாட்சி பகர்வது என்னுடைய ஆட்சி. ஆண்டவர் ஒரு விதத்தில் அரசன் என்று சொல்லவில்லை, இன்னொரு பக்கம் சொன்னார், உங்களுடைய ஆட்சி போல என்னுடைய ஆட்சி கிடையாது. என்னுடைய ஆட்சி வித்தியாசமானது. அன்பின் ஆட்சி, நீதியின் ஆட்சி, உண்மையின் ஆட்சி. நான் உள்ளங்களுக்கு அரசராக இருக்கத்தான் நான் விரும்புகிறேன். இந்த உலகத்தார் போல இருக்க நான் விரும்பவில்லை. இன்றைக்கு நம்முடைய பங்கின் பாதுகாவலர் கிறிஸ்து அரசரை கொண்டாடும் போது, இயேசு உன் இதயத்தின் அரசரா? இயேசு உன் வீட்டின் அரசரா? இயேசு உண்மையாகவே இந்த பங்கின் அரசரா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அவரை அரசராக ஏற்றுக்கொண்டால் நம் வீட்டிலே அன்பு அதிகமாகும், உண்மை அதிகமாகும், நேர்மை அதிகமாகும், நல்லது அதிகமாகும். ஆண்டவரை அரசராக ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாரும் நலமே வாழ்வோம். ஆண்டவரே, நீரே எங்கள் அரசர், உம்முடைய வார்த்தையை கேட்போம், அதன்படி நடப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவர்களை மகிழ்ச்சியாக இருக்கும்படி பார்த்து கொள்வோம், எல்லாரும் விண்ணகம் செல்ல உதவி செய்வோம் என்று நாம் எல்லாரும் பாடுபடுவோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.